வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ பயப்படாதே. உன் வாழ்வில் நீ கடந்து போகிற சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இதை நான் எப்படி சமாளிப்பேன்? எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன்? இதற்கு எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று பல கேள்விகள் உனக்கு இருக்கிறது. பிரச்சனை என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. இந்த நிலையில் உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நீ சந்திக்கிற இந்த உபத்திரவங்களும் சோதனைகளும் உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துகிறது. யோபு சொன்னது போல, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்றான். அதுபோலத்தான் நான் உன்னை சோதித்த பின்பு நீ பொன்னாக விளங்குவாய். பிரச்சனை என்பது ஒரு சோதனை கூடம். அதில் சோதிக்கப்பட்ட பின்பு நீ யார் என்று விளங்கும். ஆகவே உன்னை இந்த சோதனைக்கு ஒப்புக்கொடு. நீ அழிந்து போக மாட்டாய். அதற்கு பதில் நீ உன்னை நிரூபிக்க முடியும். நீ சிறப்பாக இருப்பாய், மேன்மையை காண்பாய். என்னால் நீ புகழப்படுவாய். ஆதார வசனம்: இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48:10.